கிறிஸ்துவின் மூலமாகிட்டாவே. ஆமென் 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 ஆமென். சரி, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் யாரை விடுவிப்பார் அதை மாத்திரம் சொல்லுங்க. நேரம் இல்ல, சீக்கிரம் சொல்லணும். யாரை விடுவிப்பார்? ஆமென் சொல்லுங்க. யாரை விடுவிப்பார் சொல்லுங்க. வசனத்தை படிங்க. வாஞ்சை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அதாவது அவரிடத்துல வாஞ்சையாய் இருக்கிறது ஒரு காரியம் தான். அதாவது கர்த்தர் சிலுவை மரத்துல சிலுவையில அவரோட ரத்தத்தை கொடுத்து உன்னை விளைக்கிறேமா மீட்டிருக்கிறார். அவர் சிலுவையில அறையப்பட்டார் என்றதை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அதை விட அதிகமா அவர் எனக்காக தான் சிலுவையில அறையப்பட்டார் விசுவாசிக்கணும். ஆமென் ஆமென். யாருக்காக சிலுவையில அறையப்பட்டாரு? எனக்காக சிலுவையில அறையப்பட்டார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். அவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. நான் அவரிடத்துல எவ்வளவு வாஞ்சையா இருக்க. ஒரு குருவை கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். எப்படி கேட்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் கேட்கிறான். ஆமா உண்மைதான். உடனே அடுத்த வார்த்தை அமைதியாயிரு. ஆமென் அமைதியாயிரு, பேசாத. அப்படியே சொல்லுவாங்க. சத்துரு சொல்லுவான், நீ போய் என்ன பண்ணிட போற? உன்னாலலாம் ஒண்ணும் முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை கொண்டுதான் செய்வார். ஆமென். உன்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நீயா பெரிய ஆளு. உனக்கு படிப்பு இருக்குதா? உனக்கு பேச வருமா? உனக்கு பணம் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. நீ போய் என்ன பண்ண போறாங்க? அவர் சொல்லுவார், உனக்கு படிப்பு இல்ல, உனக்கு பேச வராதா? உன் வாயா நான் பேசுறேன். ஆமென் ஆமென். உனக்கு படிப்பு இல்லையா? என் ஞானத்தை உனக்கு தரேன். ஆமென் ஆமென். அப்ப அவரோட வார்த்தைகள் எப்படிதான் இருக்குது? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதாவது சாத்தானோட ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு குறிக்கோள், எப்படியாவது உன்னை கீழ்த்தள்ளணும், எப்படியாவது உன்னை முடிச்சு போட்டுறணும். ஆண்டவரோட ஒரே திட்டம் என்ன? கண்மலையின் வெடிப்பில வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். ஆமென் ஆமென். இந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். அதுக்குதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உன்னை சும்மா கூட்டிட்டு வந்து 10 11 அப்படி உட்கார்ந்துட்டு போறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வரல. உன்னை எதுக்காக கூட்டிட்டு இருக்க? இந்த பூமியில உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக. ஆமென் ஆமென். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும். பூமியில அநேக என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள திருப்பணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவங்களை கொண்டு வந்து சேர்க்க உன்னை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஆமென் 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 ஆமென். அதாவது கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்றது? நமக்கு பயமா இருக்குது. என்ன பேசுறது? என்ன சொல்றது? இப்ப திடீர்னு போயிட்டு வெளியே யாருக்குன்னா சத்தியம் சொல்றதுனா என்ன சொல்லுவீங்க? ஆமென் ஆமென். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் சத்தியம். அவ்வளவுதான் சத்தியம். ஆமென். சத்தியத்தை தான் சொல்றோம். அது சத்தியமா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென் ஆமென். சொல்ற வார்த்தை இதுதான். நீங்க வாசிக்கலாம். திரும்பவும் ஆதியாகமம் 30 அதோட 37வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30 அதோட 37வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பின்பு யாக்கோபு போதும். இப்போ அங்க என்ன 3 மரம் சொல்றாரு? புன்னை, வாதுமை, ஆல்மண்ட் மரம். உலகத்துல வேற மரமே கிடையாதா? ஒரு சின்ன கேள்வி. உலகத்துல வேற மரம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப ஏன் பர்டிகுலரா புன்னை, வாதுமை, ஆல்மண்ட் மரம்னு கர்த்தர் சொல்றாரு? நீ இந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அதாவது வேதத்தை ஒரு விஷயம் நல்லா பாருங்க. வேதம் எல்லாமே உவமையாலத்தான் நிறைஞ்சிருக்குது. உவமையான விஷயம் தான் வேதமே. நீ படிக்க படிக்க உனக்கு ரொம்ப அருமையா அதை கர்த்தர் தெளிவுபடுத்துவார். ஆமென் ஆமென். நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் செஞ்ச அற்புதம், முதல் அற்புதம், ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் கானால ஒரு கல்யாணம். என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். சந்தோஷம். ஆமென் ஆமென். நம்புறீங்களா? ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணீர் எதை இருந்து திராட்சரசமா மாத்தினாரு? சொல்லுங்களேன். எதுல ஊத்தி வச்சு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு? எதுல? எதுல? கச்சாடியில. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. கச்சாடியில அவரே தண்ணீரை ஊற்ற சொல்லி அந்த திராட்சரசமா மாற்றி இருக்காரு. இப்ப கல்லுன்னு நம்ம எதை குறிக்கிறோம்? மோசே கிட்ட கர்த்தர் கொடுத்து அந்த கட்டளைகள், கற்பனைகள், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர் உங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கல்லா நம்ம குறிப்பிடப்படுறாங்க. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பூர்வமானதை நான் பழமையாக்கினேன், பழமையானதை தள்ளுபடி செய்தேன். ஆமென் ஆமென். பூர்வமானதை வச்சு நான் சேர்க்கல. அப்ப அவர் என்ன சொல்றாரு?
மரச்சாடி இல்ல மண்ணால் செய்யப்பட்ட சாடிகள் தான் பயன்படுத்துவாங்க. கல்லால செய்யப்பட்ட சாடி நாங்க சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கங்க. கல்லால் செய்யப்பட்ட சாடியில தான் அந்த தண்ணீரை ஊற்றி இருக்காங்க. அப்ப கல்லுன்றது எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. நியாயப்பிரமாணத்துல என்ன ஊத்துறாங்க? தண்ணியை மாத்திரம் தான் ஊத்துறாங்க. தண்ணி இப்ப என்னவாயிடுச்சு? ரசமா மாறிடுச்சு, அவரோட ரத்தமா மாறிடுச்சு. அப்போ வேதம் நமக்கு இப்படிதான் கத்து கொடுத்தது. கல்லாலான நியாயப்பிரமாணத்தை உங்ககிட்ட இருந்து நான் தள்ளுபடி செஞ்சு என் ரத்தத்தினால புது உடன்படிக்கையினால நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி? கல்லாலான நியாயப்பிரமாணம் இனி உனக்கு இல்ல, தள்ளுபடி செஞ்சுட்டேன். என் ரத்தம் தான் உனக்கு நியாயப்பிரமாணம், என் ரத்தம் தான் உனக்கு நடக்கும், என் ரத்தம் தான் உனக்கு நீதி செய்யும். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க. சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுற முதல் வார்த்தை என்ன? பசியாக இருக்கும்போது இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். கல்லுனா என்ன? கல்லுனா என்ன சொன்னது? நியாயப்பிரமாணம். கல்லுனா நியாயப்பிரமாணம். அப்ப சாத்தானுக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, உன்னை என்னத்துக்குப்பா நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்தப்ப எனக்கு தெரியும் இது கல்லு. இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க தள்ளிட்டு எல்லாத்தையும் அப்பமாக்கி மற்றவங்களை ரட்சிக்க போறீங்க. அதுக்குதான் வந்தீங்க. வந்ததை செஞ்சுட்டு நீங்க போங்க. இப்படி அருமையான வார்த்தை பாருங்க. வந்ததை செஞ்சிருங்க, போய் முன்ன என்னத்துக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் செஞ்சு மீட்கத்தான் வந்தீங்க. இப்பதான் மீட்டுருங்க. இன்னையா இத்தனை வருஷம் உங்களுக்கு? இந்த பாடுகள் எத்தனை? இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு என்னத்துக்கு? சிலுவை மரணம் என்னத்துக்கு? சிலுவை போராட்டம் என்னத்துக்கு? மீட்டு வந்தீங்க, மீட்டு போயிடுங்க. அப்ப அந்த வார்த்தை தான் சொல்றாரு, கல்லினால் மாத்திரமல்ல அப்பங்களால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒப்புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ அவர் சொல்ற விஷயம் என்ன? இந்த கல்ல அப்பமா மாத்தி நான் கொடுக்கிறதுக்கு வரல. இந்த கல்ல இல்லப்பா, இந்த சரீரத்தையே நான் அப்பமா மாத்தி வார்த்தையாகிய என்னை அவர்களுக்கு விட்டு கொடுத்து பொது உடன்படிக்கையினால அவர்களை கொண்டு வந்து நான் என்னோட சேர்க்க போறேன், பணத்துல கொண்டு போய் வைக்க போறேன். அதுக்காகத்தான் இந்த உடன்படிக்கை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். என்ன? பழமையானது தள்ளுபடி ஆகி போச்சு. ஒவ்வொரு இப்படித்தான் விளங்குது. ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படிக்கிறதோட அர்த்தம் இப்படித்தான் இருக்கணும். கர்த்தர்கிட்ட நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதோட எல்லா இடத்துல இருக்கிற வசனங்களையும் தேடி 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 வாசிக்கணும். அவரே சொல்ற தேடி வாசிக்கிறார். எப்படி? ஆகமத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, அதை தேடி வாசியுங்கள். தேடி வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். சத்தமா சொல்லுங்களா? அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை முதலாவது, நான் உன்னை விடுவிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? என்ன ஆராதிக்கணும். ஆராதனை எப்படி? நீங்க நல்லா பாருங்க. முதல்ல ரெண்டு கையை தூக்கி சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கணும். ரெண்டு கையும் தூக்கி ஆராதிக்கும் போது, அதாவது யூதர்கள் யாரான்னு சொல்றாங்க, எபிரேய பாஷையில இது யாரான்னு குறிப்பிடுறாங்க. ரெண்டு கையை நீ தூக்கிட்டனாலே நீ அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்ட. உன் இருதயத்துல என்ன நினைக்கிறையோ நீ இரண்டு கரைகளை தூக்கின அடுத்த நிமிஷம் அவரோட பாதத்துக்கு உன் இருதயத்தை நினைவுகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இருதயத்தை நினைவுகள் அவருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் ரெண்டு கையும் தூக்கி ஆராதிக்க ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன பண்றோம்? ஒரு கையை தூக்கி ஆராதிக்கிற, ஒரு கையை உயர்த்தி. ஒரு கையை என்ன? உடன்படிக்கை. இப்ப நீங்க பெரிய பெரிய தலைவர்கள் பாப்பீங்க, ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க முடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஷேக்கன் பண்ணுவாங்க, ஒரு கையை கொடுப்பாங்க. என்ன இது? இந்த காரியத்துக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், உன்னோட காரியத்துக்காக நீ என்கிட்ட வந்திருக்க. நான் ரெண்டு பேரும் என்ன பண்றோம்? புரிந்துணர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறோம். இந்த ஒப்பந்தம் இனி செல்லுபடியாகும் அப்படின்னு என்ன பண்றாங்க? கை கொடுக்குறாங்க. அப்படி என்னது? ஒப்பந்தம். இந்த கையில கொடுக்கிறது, ஒரு கையில பண்றது ஒப்பந்தம். அப்படி ஒரு கையை தூக்கும் போது ஆண்டவரோட வேண்டிய ஒப்பந்தம் போடுறேன். யாரு கூட ஒப்பந்தம் போடுற? நான் உங்களை துதிக்கிறேன், நான் உங்களை பாடுறேன், நான் உங்களை புகழறேன், நீங்க என்னை எப்படி நடத்துங்க? ஆசீர்வாதமா நடத்துங்க. ஒப்பந்தம். கர்த்தரோட போடுற ஒப்பந்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோட போடுற ஒப்பந்தத்தை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கையால செய்றீங்க. அடுத்து ரெண்டு கையும் தட்டி பலமா ஆராதிக்கிறீங்க. எபிரேய பாஷையில சாமர்னு சொல்றாங்க. எப்படி? சாமர். ரெண்டு கையை தட்டி ஆராதிக்கும் போது உன்னோட ஆவி
மீண்டும் உற்சாகம் அடையும். உற்சாகமான ஆவிதான் அது மீண்டும் மீண்டும் உற்சாகம் அடையுது. இது ஆராதனைக்குரிய விஷயம். இப்படிதான் ஆராதிக்கிறோம். இப்படி ஆராதிக்கும் போது நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல என்ன முழுவதுமா ஒப்புக்கொடுத்து ஆராதிக்கிறேன். இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். புன்னை மரம் என்னது? என்ன படிச்ச? புன்னை மரம். புன்னை மரம், வாதுமை மரம். இப்ப புன்னை மரத்தை பத்தி நம்ம படிக்கும் போது என்ன சொல்றது நீங்க நல்லா பாருங்க. அதாவது புன்னை மரத்தினுடைய நிழல் நல்லது என்று அவர்கள் கண்டு. ஆமென். புன்னை மரம், பல மரங்கள் இருந்தாங்க. புன்னை மரம், வாதுமை மரம், கேதுரு, தேவதாரு, இத்தகைய மரங்களின் நிழல்கள் நல்லது என்று கண்டு கர்த்தர் அவர்கள் அங்கே பணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு கர்த்தருக்கு அங்கே பலியிட்டார். அப்போ நிழல் நல்லது. ஆமென். புன்னை மரத்தின் நிழல் நல்லதுன்னா நிழல் எதுக்கு ஒப்பிடப்படுது? முன்னத பாட்டு 2:3 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நிழல் தேவனுடைய குமாரனுக்கு, தேவனுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆமென். நேசருடைய நிழல் எனக்கு கிச்சிலி மரத்தின் நிழலை போல இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ நேசரோட நிழல் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த வசனத்தோட ஆரம்பத்தை பார்க்கும்போது நீ எப்படி புன்னை மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போடுனா நீ முதலாவது ஆசீர்வதிக்கப்படணும்னா நல்லா தெரிஞ்சுக்கீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு அவரோட நேரம் தேடி வந்துடணும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. புன்னை மரத்தின் நிழலை வெட்டி கிளையை வெட்டி போடு. குப்பைகள் கிளைகள். புன்னை மரத்தின் கொப்புகள் தான் அதோட கிளைகளை வெட்டி தண்ணீர்ல போடு. நீ அப்படியே நிழலுக்குள்ள வந்துரு, நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். நீ சமூகத்தை தேடி வந்துரு, நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் ஒருவருக்கும் ஒரு நாளும் ரட்சிப்போ, பாவ மன்னிப்போ, ஆசீர்வாதமோ இல்ல. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை காப்பாற்றும். கர்த்தருடைய சமூகம் தான் உன்னை விடுதலையாகும். ஆமென். ஆமென். இரண்டாவது ஒரு மரம் சொல்றது என்னங்க? வாதுமை மரம். ஆமென். ஆமென். புன்னை மரத்தோட நேர பத்தி பேசுறதுக்கே பல விஷயம் இருக்குது. நேரம் இல்லைன்னா வாதுமை மரத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாதுமை மரத்துல அங்க என்ன சொல்லி இருக்குது பாருங்க. அதாவது வாதுமை மரத்தை கையில வச்சிருந்தது ஆரோன். ஆமென். என்னாகமத்தின் புத்தகம் நீங்க பாருங்க. என்னாகமத்தின் புத்தகம் 17:8 வசனம் இப்படி சொல்லுது. என்னாகமம் 17:8 படிங்க. பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தில் இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அப்ப கோல் துளிர்த்தது. ஒண்ணு இல்லாத கோல். இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? வேர் இல்ல கோல் துளிர்க்காது. ஆமென். ஆமென். வேர் இல்ல என்ன பண்ணாது? கோல் துளிர்க்காது. அப்போ வேர் இல்லாத கோலை துளிர்க்க செய்திருக்கிறது. அப்ப வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் வாஷப். எப்படி? நான் வாஷப். நான் ஒண்ணு இல்லாம நடு தெருவில் நிற்கிறேன். பரவாயில்ல, அந்த நிலைமையில உன்னை உயர்த்த என் தேவனால் முடியும். ஆமென். 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 நிலைமையா இருந்தாலும் சரி, உன்னை உயர்த்த என் தேவனால் முடியும். ரெண்டாவது சொல்லியிருக்காரு பாருங்க அந்த வசனத்துல. வசனத்தை படிக்கல திரும்பவும். போர் துளிர்த்து அது துளிர் விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். இந்த வெறுமையான கோல், இந்த ஒன்றையில்லாத கோல் துளிர்த்தது. துளிர்த்து என்ன பண்ணது? அவரை பத்தி வெளியே சொல்றது, அவரை பத்தி சொல்லி என்ன பண்ணது? வாதுமை பழங்களாகிய ஆத்துமாக்களை அவருடைய பாதத்தில் அறுவடை செஞ்சு கொண்டு வந்து நிறுத்தது. ஆமென். ஆமென். இப்படித்தான் வேதம் ஓமையா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. வேதத்தை வாசித்து தேடி 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 படிங்க. கர்த்தர் உங்களுக்கு வேதத்தை இன்னும் அதிகமா உங்களுக்கு விளக்க செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்புறம் பாப்போம். ஒரு முறை நீங்க சரியான ஒரே ஒரு காரியத்தை மாற்ற சொல்றேன். எந்த நிலையில இருந்தாலும் சரி கர்த்தருடைய சமூகத்தை தேடும் தேடுறதை விட்டே விட்டார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை முடிக்கிறேன். நான் சாட்சி நேரத்துல வந்து பேசுறேன். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம்.